கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. இதுக்குரிய ஸ்ரீதேவி அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது வந்து எல்லா டிவிலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு சமாச்சாரம் தெரியும். ஸோ சினிமா எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அதே நேரத்தில் வந்து சினிமா துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ரொம்ப நாள் சினிமாவில் நினச்சி எல்லாருக்கிட்டையும் பாராட்டுதல் வாங்கி விருது வாங்கி இத்தனையும் பண்ணவங்க வந்து அந்த மாதிரி ஆளுங்க சினிமாவில் மிஸ் ஆகும்போது தான் யாருனாலையும் தாங்க முடியாத அளவுக்கு சோகமாக போயிருக்கு. ஸோ அவங்க விஷயத்தில் ரொம்ப இது என்னென்னா எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வாழ்க்கை எந்த குறையும் கொடுக்காத ஒரு ஆண்டவன் ஆயில மட்டும் ரொம்ப குறைச்சலாக கொடுத்துட்டானே அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் இது சொல்லுவாங்க என்னென்னா குழந்தைகளோட விளையாட்டு பொருள் வந்து பொம்மைகள், ஆனால் ஆண்டவனோட விளையாட்டு பொம்மை வந்து மனிதர்கள் அப்படிம்பாங்க. ஸோ இப்படி சில மறைவுகள் வரும்போது தான் ஆண்டவன் ஏன் இப்படி விளையாட்டு பண்ணாங்க மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தாண்டி எல்லா பிரபல ஹீரோக்களோடையும் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் அங்கேயும் கொடி கட்டி வளர்ந்தாங்க. ஸோ இங்கே நம்ம ஊர்லேருந்து போய் ஹிந்தியில் இவ்வளோ பிரமாதமாக வந்தாங்கிறது வந்து எல்லாருக்குமே பெரிய. ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் எல்லாருமே அவங்கள பார்த்து வியந்து அவ்வளோ பாராட்டுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து அவங்க வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அது இங்கிலீஷ் அந்த ஒரு இது, அப்புறம் மாமன் சொல்லி பொண்ணு, இந்த மாதிரிலாம் நிறையா சினிமாவுடைய தாகம் கடைசி வரைக்கும் அவங்க குறையாமல் இருந்தது. அது எனக்கு வந்து 16 வயதில் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில் அவங்க ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் சிவபுரோஜாக்கர் படத்தில் நான் வந்து டைலாக்ஸ் எழுதினேன். அது அவங்களுக்கு அந்த படத்தில் நான் தான் டைலாக்ஸ் எழுதினேன், உள்ள டைலாக்ஸ் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து என்னுடைய படம் முந்தானே முடிச்சு வந்து அவங்க ஹிந்தி ரீமேக்கில் வந்து அவங்க ராஜேஷ் கண்ணாவோட ரோல் நடித்தாங்க ஊர்வசியோடு. அப்புறம் மீண்டும் எனக்கே ஹிந்தி படம் வந்து மிஸ்டர் பேச்சாரன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதில் அணில் குழுவோட பேராக டைரக்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய வளர்ச்சியை பார்த்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 16 வயதில் எல்லாம் வேலை பார்த்ததுங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பசுமையான நிலையில் இருக்குது. கமல் அவர்கள் வந்து அதுக்கு முன்னால் வந்து வேறு சில படங்களை பாலச்சந்திரன் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி டப்பிங் பேசுறதுலேயே அதே அளவுக்கு ஈக்குவலாக டப்பிங் பேசுகிற திறமைகள் இதெல்லாம் வந்து ஸ்ரீதேவிகிட்ட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க போனிக்கு அவங்கெல்லாம் நிறைய படங்கள் என்னுடைய படங்கள் வந்து வாங்கிட்டு போய் அந்த நாட்டில் இதெல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் தெலுங்கில் பண்ணியிருக்காரு. ஓசாதி நினைக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் சென்றாஜ் அதெல்லாம் வாங்கிட்டு. ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணும்போது அப்புறம் மிஸ்டர் பேச்சாரா அதில் வந்து அணில் கபூருக்கு பேராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அது நான் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போது தமிழில் எந்த அளவுக்கு டைரக்ட் இருந்தோ அதே அளவுக்கு ஹிந்தியில் கூட வந்து அவங்க ஈஸியாக பைகல் பண்ணி ஈஸியாக ஃப்ளோவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். ஸோ இவ்வளவு சினிமாவை நேசித்தவங்க வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரமாக போனதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பேரெடுப்பு தான். ஆனால் இன்னும் கூட எனக்கு என்னென்னா இவ்வளோ ஆத்மாத்மா சினிமா மேலே இருந்த அந்த ஆத்மாங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது விட்டு போயிடாது. இன்னொரு 7-8 வருஷத்துக்குள்ளே அவங்க பொண்ணெல்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் குழந்தையாக பிறந்து அவங்க வயதுலேயே குழந்தையாக பிறந்து மறுபடியும் சைல்டு ஆர்டிஸ்ட்டை நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி நடக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையில என்னுடைய பிரார்த்தனைகள். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க போனிக்கு அனைவருக்கு கூட அவங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தமிழகம் பூராமே ஹிந்தி எல்லாருமே வந்து இன்றைக்கி அது ரொம்ப துக்கமாக இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பேர் எடுத்தவங்க அந்த ஆத்மா சாந்தியை வேண்டிக்கிறேன்.